நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, சீமான் விசஸ் வருண்குமார் ஐபிஎஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா. இப்போ திருச்சியில் பார்த்தோம்னா மாவட்ட கண்காணிப்பாளராக இருக்கக்கூடிய எஸ்பி அப்படின்ற பதவியில் இருக்கக்கூடிய வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுக்கும் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பனிப்போர் அப்படின்றது ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா, நான் என்னுடைய கடமையை தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வருண்குமார் சொல்றது ஒரு பக்கம் இருக்கு. அப்படின்ற பட்சத்தில் இன்னொரு பக்கத்தில் சீமான் பார்த்தோம் அப்படின்னா, நீங்க இப்படி வந்துட்டு திமுகவுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு பதிலாக உங்களுடைய யூனிஃபார்ம் இருக்கு இல்லையா, உங்களுடைய யூனிஃபார்மை கழட்டி வச்சுட்டு நீங்க போயிட்டு திமுக ஐடி விங்லயே வேலை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சீமான் ஒரு பக்கம் சொல்றாரு. இன்னொரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா, என்னுடைய யூனிஃபார்மை கழட்டி வச்சுட்டு வாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்றீங்க இல்லையா, அப்ப ஏன் யூனிஃபார்மை பார்த்தா உங்களுக்கு அவ்வளவு பயமா அப்படின்னு சொல்லி எஸ்பி வருண்குமார் கேட்க, நான் கொடுக்குற சம்பளம் இருக்கு இல்லையா, நான் கட்டக்கூடிய வரிப்பணத்துக்கும் சேர்த்துதான் நீங்க சம்பளம் அப்படின்றத வாங்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஒழுங்கா வேலை பார்க்குற மாதிரி இருந்தா பாருங்க, இல்லைன்னா ஒத்தை கொத்தையா வாங்க, நேரா மோதி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் ஒரு பக்கம் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசியல் களமே ரொம்ப பெரிய பரபரப்புக்கு உள்ளாயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்ன நடக்குது, எங்க இதனுடைய விதை அப்படின்றது ஆரம்பமாச்சு, யார் இந்த எஸ்பி வருண்குமார் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா, அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரெக்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வருண்குமார் ஐபிஎஸ் பொறுத்த வரைக்குமே பார்த்தோம்னா 2010 வருஷத்துல இருந்து அந்த ஐபிஎஸ் பதவி அப்படின்றதுல தொடங்கி பல மாவட்டங்கள்ல மாவட்ட கண்காணிப்பாளர் பதவி, உதவி ஆய்வாளர் பதவி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான முக்கியமான பொறுப்புகளையும் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் வருண்குமார் ஐபிஎஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த 2010 தொடங்கி 2024 கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷ ஒர்க்கிங் பீரியட்ல வந்துட்டு நான் வந்துட்டு என்னுடைய சீனியர் இருக்காங்க இல்லையா, என்னுடைய சீனியர் ஆஃபீஸர்ஸ் எல்லார்கிட்டையுமே அவுட்ஸ்டாண்டிங் ரேட்டிங் அப்படின்றதான் வாங்கியிருக்கேன் அப்படின்றதான் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது அப்படின்றதான் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஏன்னா இதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா வருண்குமார் இருக்கார் இல்லையா, அவர் திருவள்ளூர் மாவட்டத்தில் மாவட்ட கண்காணிப்பாளர் இருக்கும்போது சாட்டை துறை 2021 வருஷம் இவர் தான் கைது பண்ணியிருக்காரு. அப்பயும் இதே மாதிரி தான் வந்துட்டு ஒரு வீடியோ அப்படின்றத சாட்டை துறைமுருகன் அப்லோட் பண்ணாரு. அப்போ வருண்குமார் தலைமையிலான டீம் இருக்காங்க இல்லையா, இவர் பேசின வீடியோ ரொம்ப பெரிய சர்ச்சைகளை ஏற்படுத்தினதுக்கு அப்புறமா அன்னைக்கு வந்துட்டு அந்த சமூக அமைதி இருக்கு இல்லையா, அது வந்துட்டு குலையறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாட்டை துறைமுருகனை கைது பண்ணாங்க. கைது பண்ணதோட மட்டும் இல்லாமல் அந்த பிரச்சனையுடைய வீரியம் அப்படின்றத கருத்துல வச்சுட்டு அவர் நாங்கள் குண்டா சட்டத்தில் போட்டோம். அதே யூடியூபர் தான் பார்த்தோம்னா இப்போ மறுபடியும் பேசியிருக்காரு. மறுபடியும் சைபர் கிரைம் இருக்காங்க இல்லையா, அவங்க ஆக்ஷன் அப்படின்றத எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு காவல்துறை அதிகாரியா என்கிட்ட வந்த கம்ப்ளைண்ட்டுக்கு நான் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதான் வருண்குமாரனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கு. பட் இந்த பிரச்சனைக்கு அப்புறமா அதாவது சாட்டை துரைமுருகன் இருக்கார் இல்லையா, அவர் கைது பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் சமூக வலைதளம், முன்னால வந்துட்டு ட்விட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, இப்போ எக்ஸ் அப்படின்ற பேர்ல இருக்கு. அதுல பார்த்தோம்னா வருண்குமாரை பத்தியா இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஒய்ஃபா இருக்கக்கூடிய வந்திதா பாண்டேவை பத்தியும் அவங்களுடைய குழந்தைகள் 3 குழந்தைகளை பத்தியும் பார்த்தோம்னா போட்டோஸோட பதிவுகளா இருந்தாலும் சரி, இல்லை கமெண்ட்ஸா இருந்தாலும் சரி, அருவருக்கத்தக்க வகைகள்ல ரொம்ப தரம் தாழ்ந்து பார்த்தோம்னா கொன்றுவோம் கொளுத்திடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க உயிருக்கு வந்துட்டு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய வகைகள்ல தொடர்ந்து கமெண்ட்ஸ் அப்படின்றது பதிவிடப்படுது. இத்தனைக்கும் வந்திதா பாண்டே இருக்காங்க இல்லையா, வந்திதா பாண்டே ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. இவங்க எப்படி திருச்சியில மாவட்ட எஸ்பியா இருக்காரோ அதே மாதிரி புதுக்கோட்டையில எஸ்பியா இருக்கக்கூடியவங்க தான் வந்திதா பாண்டே அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே பார்த்தோம்னா மத்திய மாவட்டங்கள், ரொம்ப முக்கியமான மாவட்டங்கள்னு சொல்லக்கூடிய திருச்சி புதுக்கோட்டையில வந்துட்டு எஸ்பியா இருக்கும்போது அவங்களுக்கே இந்த ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில இருந்தாலும் சரி, போலீஸ் ஆபீசர்ஸ் மத்தியில இருந்தாலும் சரி ஒரு பிரச்சனை அப்படின்றது ஏற்படுது. இந்த எக்ஸ்தல உதவிகள்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கு அகைன்ஸ்டா பார்த்தோம்னா சீமானுக்கு வந்துட்டு கேள்வி அப்படின்றத அவர் எழுப்புறாரு. சீமான் வந்துட்டு பார்த்தோம்னா எங்களுடைய கட்சி சார்ந்த யாருமே வந்துட்டு இதை பண்ண கிடையாது, போலி அக்கௌண்ட்ல இருந்து யார் வேணாலும் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவில்லாத ஒரு கருத்து அப்படின்றத சொல்றாரு. இதுக்கப்புறமா உரிய வக்கீல் நோட்டீஸ் அப்படின்றத பார்த்தோம்னா வருண்குமார் இருக்கார் இல்லையா, அவர் பக்கத்துல இருந்து சீமானுக்கு அனுப்பப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த வக்கீல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டதுக்கு அப்புறமா பிரச்சனை இன்னுமே ரொம்ப தீவிரமா மாறுது. ஏன்னா அந்த கருத்துக்கள் இருக்கு இல்லையா, அதே மாதிரி பார்த்தோம்னா எக்கச்சக்கமான கருத்துக்கள் அப்படின்றது பதிவிடப்படுது. ஒரு கட்டத்துல வருண்குமார் ஐபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னா, இல்ல நான் வந்துட்டு இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ் சமூக வலைதளத்துல இருந்தே வெளியேறேன். நாங்க வெளியேறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பயம்லாம் கிடையாது. ஏன்னா நாங்க வந்துட்டு குற்றவாளிகளை தினம் தினம் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அவரா இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஒய்ஃபா இருக்கக்கூடிய வந்திதா பாண்டேவா இருந்தாலும் சரி, இவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம் அப்படின்னா குற்றவாளிகளை சந்திக்கிறதை மீட் பண்றது அப்படின்றது இருக்கு இல்லையா, அது ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மத்திய மாவட்டங்களா இருக்கக்கூடிய புதுக்கோட்டை, திருச்சி 2மே பார்த்தோம்னா ரவுடிசத்துக்கு பேர் போன ஊர்கள் அப்படின்னே சொல்லலாம். அங்கே இருந்துட்டு நாங்கள் டெய்லியுமே ரவுடிகளோட தான் வந்துட்டு புழங்கிட்டே இருப்போம். ஸோ அதனால் எங்களுக்கு வந்துட்டு இவங்களை மீட் பண்ணுறது அப்படின்றது பிரச்சனைலாம் கிடையாது. பட் எஸ்பியா இல்லாமல் யோசிச்சு பாருங்க, நாங்கள் என்னதான் வந்துட்டு போலீஸாக இருக்கோம், நாங்கள் பெரிய பதவிகளில் இருக்கோம், அதை தாண்டி நாங்களும் ஒரு சாதாரண மனிதர்கள் தான். எல்லா நேரத்துலையுமே எங்களுடைய பாதுகாப்பு இருக்கு இல்லையா,
அதை வந்துட்டு நாங்கள் உறுதி பண்ணிகிட்டே இருக்க முடியாது. இப்போ எஸ்பி அப்படின்னா என் கையில் வந்துட்டு ஒரு துப்பாக்கி இருக்கும், ஓகே. அதை தாண்டி ஒரு 10 பேர் வளைச்சாங்கன்னா ஒரு தனி மாவட்ட எஸ்பியாக இருந்தாலுமே என்ன பண்ண முடியும்? நம்ம பெரிய பெரிய அரசியல் கட்சி தலைவர்கள் இங்கே அசால்ட்டாக கொல்லப்படுறதை பார்க்குறோம். ஆம்ஸ்டாங் உட்பட பெரிய பெரிய தலைவர்கள் பார்த்தோம் அப்படின்னா பெரிய பெரிய பின்னணி இருக்கக்கூடிய தலைவர்களே ஸ்கெட்ச் போட்டு தூக்கக்கூடிய சுச்சுவேஷன் அப்படின்றது இப்போ இருந்துகிட்டு இருக்கு. ஸோ நான் வந்துட்டு போலீஸாக எனக்கு பயம் கிடையாது. ஆனால் ஒரு சக மனிதனாக பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய குழந்தைகள் மேலே எனக்கு பயம் இருக்குது. என் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆகிடுமோ, ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு சொல்லி பயம் இருக்குது. என் பேரண்ட்ஸ் இருக்காங்க, என் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி எஸ்பி அப்படின்ற அந்த கோட் இருக்கு இல்லையா, அந்த சூட்டை கழட்டிட்டேன் அப்படின்னா நானும் ஒரு சாதாரண மனுஷன் தான். ஸோ அதை தாண்டி யோசிக்கும் போது தான் எனக்கு பயமாக இருக்குது. இது பயம் அப்படின்றது கிடையாது, இது பயமோ அருவருப்போ கிடையாது. நேருக்கு நேராக குற்றவாளி வந்தால் அவங்கள சந்தித்து எங்களுக்கு பழக்கம் இருக்குது. பட் இப்படி போலி கணக்கு மூலமாக பார்த்தோம் அப்படின்னா முகம் தெரியாத ஒரு கும்பல் அப்படின்றது தாக்குதல் நடத்துறது வந்துட்டு எங்களுக்கு பயம் அப்படின்றத தாண்டி எங்களுடைய மன அமைதிக்காக நாங்கள் வெளியேறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு அப்படின்றத போடுறாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து அவர் சொன்ன விஷயம் அப்படின்றது மறுபடியும் சீமானை கோவப்படுத்தி அவர் வாயிலிருந்து ஒரு விஷயம் அப்படின்றது வர மாதிரி நடத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அவர் அவருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல என்ன போடுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐபிஎஸ் பதவி அப்படின்றது இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு நான் திரள் நிதி கேட்டோ இல்லைன்னா வந்துட்டு மக்கள்கிட்ட பிச்சை எடுத்தோ வந்துட்டு வாங்கின ஒரு விஷயம் அப்படின்றது கிடையாது. ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா நில அபகரிப்பு, கட்ட பஞ்சாயத்து, அதை தாண்டி பெண்களை கேவலமா பேசுறது அப்படின்றதையே தொடர்ந்து ஒரு விஷயமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்க அந்த மாதிரி கிடையாது. இரவு பகலா படிச்சு பெற்றோரோட ஆசீர்வாதத்துல பார்த்தோம்னா 2010 வருஷம் வெளிவந்த ரிசல்ட்ல ஆல் ஓவர் இந்தியாவில் 3வது ரேங்க் அப்படின்றத எடுத்து தான் இந்த எஸ்பி பதவி அப்படின்றது எனக்கு கிடைச்சிச்சு. அதுக்கப்புறமா நான் வந்ததுலேருந்து என்னுடைய பதவிகளில் ஆரம்பிச்சதுலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு பிளாக் மார்க்குமே இல்லாமல் போய்கிட்டு இருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக செயல்படணும் அப்படின்றது தான் என்னுடைய முழு நோக்கமாக இருக்குது. இன்னைக்கு எனக்கு அகேன்ஸ்டாக நடக்கக்கூடிய சைபர் அட்டாக் இருக்கு இல்லையா, இதுக்கு அகேன்ஸ்டாக நான் தொடர்ந்து போராடுவேன். யாரெல்லாம் இந்த போலி கணக்கு வச்சு என் குடும்பத்தையும் என்னையும் மிரட்டினாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை அப்படின்றத வாங்கி கொடுப்பேன். அது வரைக்கும் நான் ஓய மாட்டேன். நான் பொதுமக்களுக்கு சொல்லிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, உங்க மாதிரியும் இந்த மாதிரி சைபர் அட்டாக்ஸ் அப்படின்றது நடக்குதுன்னா ஒரு பயம் இல்லாம வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு கான்ஃபிடென்ட்டா சைபர் கிரைம் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் அப்படின்றத பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கான நீதி அப்படின்றது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களுக்கும் அறிவுறுத்தல் கொடுத்திருக்காரு. ஸோ இந்த ஸ்டேட்டஸ்க்காக தான் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு காலையில சீமான் இருக்காரு இல்லையா, திருச்சிக்கு போயிருந்த சீமான் வந்துட்டு இதுக்கு ரிப்ளை தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மை போய் அப்படின்னா நமக்கு தெரியல. அவரை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா நான் கொடுக்கக்கூடிய வரி பணம் இருக்கு இல்லையா, அதுக்கும் சேர்த்து தான் வந்துட்டு அதுலேயும் சேர்த்து தான் நீங்கள் சம்பளம் அப்படின்றத வாங்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஒழுங்காக உங்களுடைய வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கள். அப்படி இல்லை நான் திமுகவுக்கு தான் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய யூனிஃபார்மை கழட்டி வச்சுட்டு திமுக ஐடி விங் இருக்கு இல்லையா, அதில் போய் சேர்ந்து வேலை பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தில் ஒரு பலம் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, ஒரு தனி கவர்மெண்ட் ஆஃபீஸர், இவங்க 2 பேத்துக்கும் நடக்கக்கூடிய ஒரு போராக தான் பார்க்குறாங்க, ஒரு பிரச்சனையாக தான் பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸனுடைய நிலைமை அப்படின்றது இருக்கு இல்லையா, அது என்ன அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லதாக தெரியும். அவங்க என்னதான் பெரிய அஃபிஷியல் பதவிகளில் இருந்தாலும் கூட மேலதிகாரிகள் மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை அவங்க செஞ்சுதான் ஆகணும் அப்படின்றதான் அவங்களுடைய சுச்சுவேஷன். இது இன்னைக்கு ஸ்டாலின் இருக்கிறதுனால அப்படின்னு கிடையாது. நாளைக்கு சீமான் அதே இடத்துக்கு போனார்னா அவர் ஒரு ஆர்டர் போடும்போது அது வந்துட்டு இப்போ எப்படி சொல்றது, சமூக அமைதியை சீர்குலைக்கிற மாதிரி இருக்குங்க அவர் பேசின வீடியோ, அவர் மேலே ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லும்போது எடுக்க முடியாது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல எந்த அதிகாரமே இல்லை அப்படின்றதுதான் உண்மை அப்படின்னே சொல்லலாம். எப்பயுமே பார்த்தோம் அப்படின்னா அரசு அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சப்போர்ட்டிவா பேசக்கூடிய சீமானே இப்போ அரசு அதிகாரிகள் அதுவும் ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு ஐபிஎஸ்க்கு அதுவும் எஸ்பிக்கு அகேன்ஸ்டா எடுத்திருக்கக்கூடிய ஸ்டாண்ட் அப்படின்றது பார்த்தோம்னா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் அரசியல் விமர்சகர்களால் வர்ணிக்கப்படுது. நம்ம வந்துட்டு இதை பொதுவான விஷயமா தான் பேசியிருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல நாம் தமிழர் மேலே தான் தப்பு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல போட்டு உடனே 200 ரூபா கிரெடிட்டட் அப்படின்னு சொல்லி தான் கமெண்ட் போட வேணாம். ஏன்னா நம்மளே பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள்ல நம்ம நாம் தமிழர் கட்சியை பத்தின நல்ல விஷயங்கள் அப்படின்றதும் பேசியிருப்போம். நம்ம மனசுக்கு சரி தப்பு அப்படின்னு சொன்னதை நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ முன் வச்சிருக்கோம். அதே மாதிரி தான் இதுலயும் முன் வைக்கிறோம். நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.